Good morning, boys. How are you? This is English class. In the English class, we have been studying the non-detailed story, Zigzag. Now, let us recall what we studied in the last class. The story Zigzag is about a family who has got a pet animal, a pet bird, into their house, and what were all the commotions or confusions that happened in the house, and what was the turn, what was the climax, right? Now let us recall what we studied in the last class. It was the family of Dr. Krishnan. Dr. Krishnan one day told his wife or apologized to his wife that Dr. Somu do not understand me. He told that he was going to Alaska and he want to leave his pet bird Zigzag with us. I stubbornly said no, but he did not understand. He is thinking that I said yes. So I think he will bring that Zigzag to our family. So the children, they were happy and they were thinking of about the pet animal. The younger girl, Maya, told that it was a poison spitting beetle. Immediately his elder brother, Aravind, told that it was a snake. But his father, Dr. Krishnan, told that it was a bird. Right? Now, but his Mrs. Krishnan, that is their mother, was not at all interested to have that pet with them. He told that he blamed Dr. Somu that he was always making nuisance by presenting such a gift. So they reminded about the gift. Maya told that once Dr. Somu presented him an insect eating plant. Now we have to keep a special heater to make that plant survive. Then again, Aravind told that Mr. Somu uncle presented us a pen knife, which was so beautiful, so nice, so useful. Immediately, mother refused that. No, it had cut the 3 pockets of your skirt and 2 jeans. Next, he reminded about boomerang. For that also, his mother refused with a sarcasm that it had damaged all the TV aerials, cars, and even the watchman. Right, up to that we know. இல்லையா ஜிக்ஸாக் வரப்போகுதுன்னொடனே மாயாவுக்கு அரவிந்துக்கு ரொம்ப சந்தோஷம். மாயா அது பீட்டில் பாய்சன் கக்கிற பீட்டில் வண்டு அப்படிங்கிறா. அரவிந்த் இல்லை அது ஒரு ஸ்னேக் வகை அப்படிங்கிறா. இல்லை அப்பா சொல்கிறாரு இல்லை அது ஒரு அருமையான லவ்வபிள் பேர்ட் அப்படிங்கிறாரு. அப்போ அம்மாவுக்கு எரிச்சலாக இருக்குது. இந்த சோமு வந்து எதை ப்ரெசென்ட் பண்ணாலுமே அது நமக்கு நியூசன்ஸாக தான் வந்து மாட்டியிருக்கு. அவர் ஒரு கொசுவை சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்னு நமக்கு ப்ரெசென்ட் பண்ணார். கடைசியில் அது உயிரோடு வாழணும்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஏர் கண்டிஷனர் நம்ம வைக்க வேண்டியதாகிட்டு. உடனே அரவிந்த் சொல்கிறான், இல்லை பென் நைஃப், ஒரு ஷார்க் டீத்தாலான பென் நைஃப் தந்தாங்க, அது அருமையான ப்ரெசென்ட் அப்படின்னாங்க. அதுதான் ஸ்கர்ட்டில் 3 ஸ்கர்ட் பாக்கெட்டை கிழிச்சிட்டு 2 ஜீன்ஸ் பேக்கெட் கிழிச்சிட்டு அப்படின்னாங்க. அடுத்த பூமராங், ஒரு தடி வீசினா எதிரே தாக்கிட்டு திரும்பவே நம்ம கைக்கு வரக்கூடிய தடி. பூமராங் பற்றி சொன்னோடனே அது பக்கத்து வீட்டு நீ வீசின பூமராங் பக்கத்து வீடு டிவி ஏரியல்ஸை டேமேஜ் பண்ணிவிட்டு கார் பார்க்கிங்கில் இருந்த கார்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிவிட்டு நம்ம காவலாளியே பயங்கரமாக அது தாக்கிட்டு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவரை நடந்துச்சு. நான் அப்பா அதில் குறுக்கிடுறார். என்ன சொல்கிறார் பாரு. பட் turn to page number 51, 5th paragraph. But Zigzag is different. Somu says, we are sure to love Zigzag, Zoodat Dr. Krishnan.
பட் ஜிக்ஸாக் இஸ் டிஃப்ரெண்ட். ஆனால் ஜிக்ஸாக் வித்தியாசமானதான். யார் சொல்கிறா? சோம் அப்படி சொல்கிறாரு. we are sure to love zigzag சூதன் டாக்டர் கிருஷ்ணன். சூதன்னா மட்டுப்படுத்துறது, அமைதிப்படுத்துறது. இல்லை, ஜிக்ஸாக் வந்து அப்படிப்பட்ட இதெல்லாம் கிடையாது. இது நம்ம கண்டிப்பாக அதை உண்மையிலே நம்ம நேசிப்போம் அப்படின்ட்டு டாக்டர் கிருஷ்ணன் அவங்களெல்லாம் அமைதிப்படுத்துறாரு. பிகாஸ் த பேர்ட் கேன் டாக் அண்ட் சிங் இன் அபவுட் 21 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஏன்னா நமக்கு அது பிடிக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட அந்த பேர்டு வந்து 21 லாங்குவேஜில் பேசவும் முடியும், பாட்டு பாடவும் அதுக்கு தெரியும். மோஸ்ட்லி ஆப்பிரிக்கன் லாங்குவேஜஸ் அஃப்கோர்ஸ். ஆமாம், அந்த 21 லாங்குவேஜஸில் மேக்சிமம் எந்த லாங்குவேஜஸ் ஆகும்? மோஸ்ட்லி ஆப்பிரிக்க இன மக்களுடைய லாங்குவேஜஸில் அது பாட்டு பாடம் அழகாக பேசும். when it sings it moves the listeners to tears. when it sings, அது பாட்டு பாடும்போது கேட்பவர்களை அப்படியே மயங்க வச்சிரும். it's so most thoughtless ways that reduce me to tears, Mrs. Krishnan said irritably. இதை கேட்ட உடனே ரொம்ப இரிட்டபிளியா, எரிச்சலோட மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அம்மா சொல்ற, it is so much thoughtless. thoughtless means அதாவது சிந்திக்க முடியாத, தேவையில்லாத. it is so much thoughtless way that reduce me to tears. சோமுவினுடைய இந்த தேவையில்லாத காரியத்தால எனக்கு கண்ணீர்ல கொண்டு போய் விட போகுது. பிகாஸ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் did not want to have the pet with her. அந்த பெற்று தான் வீட்டுக்குள்ள வர்றது யாருக்கு பிடிக்கல? மிஸ்ஸஸ் கிருஷ்ணன். எனக்கு இப்ப தேவையில்லாத வகையில நினைச்சு என்ன கொண்டு சங்கடத்துக்குள்ள ஆழ்த்துறாரு சோமு. வாட் a time to dump this multilingual talking singing bird on us. பலமொழி பேசக்கூடிய இந்த பேர்டை இப்போ இங்க கொண்டு விடுறதுக்கு இதுவா நேரம்? வாட் a time, இதுவா நேரம். பிகாஸ் here I am tied up in knots trying to get my paintings together for the exhibition next week. ஏன்னா அடுத்த வாரம் நடக்க போற எக்ஸிபிஷனுக்கு என்னுடைய பெயிண்டிங்ஸை நான் கொண்டு போய் எக்ஸிபிட் பண்றதுல நான் முழு மூச்சா இறங்கிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கொண்டு இந்த தேவையில்லாத ஒரு ஜிக்ஸாக்கை என் வீட்டில் கொண்டு வைக்கிறதுக்கு இதுவா தரணும் அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கேட்குறாங்க. மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு ஸ்கூல் பப்பா? அரவிந்த் as always was planning ahead. அம்மா இது தேவையான்னு சொல்லிட்டு இருக்க தருணத்தில் அரவிந்த் கேள்வி கேட்கிறான். மே ஐ டேக் ஜிக்ஸாக் டு மை ஸ்கூல் எக்ஸிபிஷன்? இல்லையா, அப்போ நான் ஜிக்ஸாக்கை என்னுடைய வீட்டுக்கு, என்னுடைய ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா? என்னுடைய ஸ்கூலில் உள்ள ஐ வாண்ட் டு டிஸ்பிளே ஹிம் இன் தி சயின்ஸ் எக்ஸிபிஷன். எங்கள் ஸ்கூலில் நடக்கக்கூடிய சயின்ஸ் எக்ஸிபிஷனில் நான் இதை கொண்டு வைப்பேன். அப்போ மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வேண்டான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அரவிந்த் he was thinking little bit advanced. The zigzag has not come to his home so far. zigzag இடம் வீட்டுக்கே வரல. ஆனால் அரவிந்த் எப்படி நினைக்கான்? லிட்டில் பிட் அட்வான்ஸ். வந்த உடனே அதை எங்கே கொண்டு போகணும்? சயின்ஸ் எக்ஸிபிஷனுக்கு, ஸ்கூலுக்கு கொண்டு போகணும்னு நினச்சி மே ஐ டேக் இட் டு மை ஸ்கூல் பப்பா? அப்பா நான் அதை என்னுடைய ஸ்கூலுக்கு கொண்டு போகலாமா அப்படின்னு கேட்கலாம். when is zigzag coming papa? Maya was jumping up and down all excited. His mother is not at all interested to keep that zig with her, but the children are expecting more. ஸோ மாயா கேட்குறா, அப்பா எப்போ அந்த ஜிக்ஸாக் வரணுட்டு மேலும் சந்தோஷத்தில் எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் ஷி வாஸ் ஜம்பிங் அப் அண்ட் டவுன். அப்பா எப்போ வரும் ஜிக்ஸாக் அப்படின்ட்டு. அங்கிள் சோமு said he would send zigzag with his old cook Visu sometime today. அங்கிள் சோமு என்ன சொன்னார்னா, தன்னுடைய ஓல்டு குக் தான் வீட்டில் உள்ள சமையல்காரன் விசுவுக்கிட்ட ஜிக்ஸாக கொடுத்து விடுவேன்னு சொன்னாரு. மோஸ்ட் ப்ராபப்ளி டுடே, கிட்டத்தட்ட இன்னைக்கு கூட அது வந்துடலாம் அப்படிங்கிறாரு. அப்படி சொல்லிட்டு ஐ வில் ஹாவ் டு லீவ் ஃபார் மை கிளினிக் நவ். நான் இப்போ உடனே கிளினிக்கு போகணும், என்னுடைய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாரு. There he added as the doorbell rang, that's probably them. நான் இப்போ தான் என் கிளினிக்கு போகணுன்னு சொல்லவும் வீட்டு மணி ஓசை ஒலிக்குது. உடனே அப்பா சொல்றாரு, மோஸ்ட் ப்ராபப்ளி they have come. அவங்க கிட்டத்தட்ட வந்துட்டாங்க, அவங்களா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். and indeed it was. ஆமா, உண்மையிலேயே யார் தான் வந்திருக்கா? ஜிக்ஸாக் வந்தாச்சு. come in zigzag,
Come in dear, quoth Visu. Visu ஜிக்ஸாகோட வந்திருக்காரு. கம் இன் ஜிக்ஸாக், உள்ளவா ஜிக்ஸாக் இல்லையா, கம் இன் டியர், உள்ளவா செல்லும் அப்படின்ட்டு சொல்லி ஜிக்ஸாக்க விசு உள்ள கூப்பிடுறாரு. அண்ட் இன் டாட்டர் த ஸ்ட்ரேஞ்சஸ்ட் வைடஸ்ட் லுக்கிங் பேக் த கிறிஸ்டன் ஃபேமிலி ஹேட் எவர் சீன். கிறிஸ்டன் ஃபேமிலி இதுக்கு முன்னாடி பார்த்திராத ஒரு கொடூரமான அந்த ஜிக்ஸாக்க தட்டி கொடுத்துட்டு உள்ளவா ஜிக்ஸாக்னுட்டு விசு கூப்பிட்டு வராரு. அபவுட் எ ஃபுட் அண்ட் ஹாஃப் டால், கிட்டத்தட்ட 1.5 அடி உயரம். இட்ஸ் பால் ஹெட் வாஸ் fringed with crown of shocking pink feathers. His bald head, தலை வழுக்கையா இருக்கு, அதுல ஒரு fringed means bordered, அப்படியே ஒரு பார்டர் மாதிரி, ஒரு கிரவுன் மாதிரி, ஒரு கிரீடம் மாதிரி. என்ன கலர்ல இருக்குதான்? பிங்க் ஃபெதர்ஸ் இல்லையா, இளம் சிவப்பு. பிங்க் கலர்னா தெரியும் இல்லையா, ஒரு கிட்டத்தட்ட ரோஸோ ரெட்டுக்கும் இடைப்பட்ட கலர் இல்லையா, இளஞ்சிவப்பு கலர்ல அப்படி வட்ட வடிவமா பார்டர்ட் ஃபெதர்ஸ் வித் a crown of shocking pink fingers. கிரவுன்னா கிரீடம் மாதிரி இல்லையா, முழுவதும் கிடையாது, அந்த பார்டர்ல மட்டும் வட்ட வடிவமாக மட்டும் இளஞ்சிவப்பு நிறத்துல ஃபெதர்ஸ் இருக்கு தலையில, மற்றபடி வழுக்கதான். While the rest of its plumage, the entire collection of feathers, அடுத்த மற்ற இறகுகள், மற்ற முழு பாடியில உள்ள முழு ஃபெதர்ஸும், that is called plumage, was in various shades of muddiest, sludgiest means wet mud. ஈர களிமண் என்ன நிறத்துல இருக்கும்? மோஸ்ட் ப்ராபபிளி brown. கிட்டத்தட்ட அந்த ஈர களிமண் நிறத்துல rest of the plumage, rest of the feathers இல்லையா, ஏனைய இறகுகள் அவ்வளவும் கிட்டத்தட்ட ஈர களிமண் நிறத்தில் brown. Its curved beak was sunflower yellow. அதனுடைய வளைந்த பீக் என்றால் அலகுகள், வளைந்த அலகு எப்படி இருக்கான்? சன்ஃப்ளவர் எல்லோ இல்லையா, சன்ஃப்ளவர்னா சூரியகாந்தி பூவினுடைய நிறத்துல மஞ்சள் நிறமா இருக்குது இல்லையா. அப்போ இந்த பார்ட் ஹெட்ல உள்ள அந்த பார்டர்ட் ஃபெதர்ஸ் எப்படி இருக்கான்? பிங்க் கலர்ஸ்ல. என்டையர் பிளூமேஜ், என்டையர் ஃபெதர்ஸ் ஸ்லட்ஜஸ்ட், தட் இஸ் வெட் மட், பிரவுன் கலர்ல இருக்குது. அலகு மஞ்சள் நிறத்துல இருக்குது. அண்ட் இட்ஸ் ஐ வேர் கலர் ஆஃப் கோலா ஹெல்ட் டு சன்லைட். கோலா கலர், கோலாவின் நிறத்துல, மேபி பிளாக் அந்த மாதிரி இருக்கலாம் இல்லையா. திஸ் இஸ் ஜிக்ஸாக் அனௌன்ஸ்ட் விசு வித் a flourish இல்லையா. இதுதான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விசு. His full name is ஜிக்கிசாகா, கிங் ஆஃப் த டாங்கா. அந்த பேர்டுடைய நேம் என்னதான்? ஜிக்கிசாகா, கிங் ஆஃப் த டாங்கா. அதுதான் இதனுடைய முழு பெயர். ஹவ் ஐ எம் கோயிங் டு மிஸ் ஹிம். எப்படிதான் இந்த ஜிக்ஸாகை விட்டு நான் பிரிந்திருக்க போறேனோ. யார் சொல்றா? விசு சொல்றார். So beautifully he talks. ரொம்ப அழகா பேசுவான். He can even recite French poetry. பிரெஞ்சு மொழியில கவிதைகள் கூட சொல்லுவான், அழகா சொல்லுவான். அதை விட்டு நான் எப்படி பிரிய போறேன்னு விசு ரொம்ப வருத்தத்துல சொல்றாரு. The object of all this prize, the object, அந்த பொருள், all this prize, இவ்வளவு பெருமையாக பேசக்கூடிய அந்த பொருள். இவ்வளவு பெருமையா எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு விசு? எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு? He is talking about zigzag. So the objectங்கிறதுல, ஆப்ஜெக்ட்ங்கிறது யாரை குறிக்குதுன்னா ஜிக்ஸாக்கை குறிக்குது. The zigzag of all this prize was standing cool and unmoved. இவ்வளவும் பேசிக்கிட்டு இருக்காரு விசு இதை பத்தி தான். பட் zigzag was standing cool, சாதாரண ஒண்ணுமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்குது. and unmoved, அசைய கூட இல்லை. with an expression of almost human grumpiness, bad tempered, maybe கோபத்தோடையோ வருத்தத்தோடைய, bad tempered, மோசமான மனநிலைமையோட அமைதியா அது பாட்டுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கா. யாரு? ஜிக்ஸாக். in his cola colored eyes, கருப்பான கோலா கலர்ல உள்ள கண்ணை
அப்படியே வச்சுக்கிட்டு அமைதியா ஒரு பேட் டெம்பர்ல நல்ல மனநிலையில் இல்லாமல் மேபி சோகத்தோட இருந்துகிட்டு இருக்கு. அரவிந்த் finding that Zigzag was sulkily refusing to say a word despite all their effort in striking a conversation. வந்து நிறுத்த உடனே அரவிந்தும் பார்க்கிறான், எவ்வளவு பேசி பேசி பார்க்கிறான். He wanted to have a conversation with that Zigzag because his father and his uncle Somu has told so many things that it will talk nicely, it will recite poems, it will sing, but he made several attempts to have a conversation with Zigzag. So he could not, but the Zigzag did not utter a single word. ஒரு வார்த்தை கூட சொல்லல. So he dashed into the kitchen. He ran into the kitchen to return with a plate heaped hurriedly with juicy fruits, slices and some nuts. So he ran into the kitchen and returned back with a plate which have juicy fruits and nuts. அரவிந்த் உடனே சரி இது இவ்வளோ சோகமாக இருக்க, ஒன்றும் பேச மாட்டேங்குதான்னு உடனே நேராக கிச்சனில் போய் ஒரு பிளேட்டில் நல்ல ஜூஸி ஃப்ரூட்ஸ் இல்லையா, பனானா, பப்பையா, இந்த மாதிரி ஜூஸி ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் நட்ஸ் இல்லையா, அது கொறிக்கக்கூடிய கொட்டைகள் எல்லாத்தையும் வச்சு கொண்டு வந்து வைக்கிறான். Both eyes brightened momentarily as Zigzag picked up a walnut. அதுவரை சோகமாக இருந்தது. நட்ஸையும் பழத்தையும் பார்த்த உடனே அந்த கண்களில் ஒரு பிரைட்னஸ் வந்துச்சு. உடனே என்ன பண்ணுது, ஒரு வாதுமை கொட்டையை எடுத்து கொறிக்க ஆரம்பிச்சுது. பட் refusing to speak. ஆனா வால்நட்டை எடுக்குது, ஆனா ஒரு வார்த்தை கூட பேச மறுக்குது. He dropped one wrinkled eyelid in a solemn wink. இல்லையா, he dropped one wrinkled-னா வரி வரியான eyelid இல்லையா, தன்னுடைய eyelidங்கிறது கண் இமை, வரி வரியான கண் இமைய அப்படியே வச்சு லேசா என்ன solemn wink, solemnனா சோகமான இல்லையா, ஒரு கண் வரி வரியா இருக்குது, அடுத்த கண் மிகவும் சோகமாக இருக்கிறது. And flew clumsily to deposit the nut on the enormous chandelier hanging from the ceiling. உடனே என்ன பண்ணுது, இந்த நட்டுகளை எடுத்து it began to deposit at the chandelier you would have seen in some churches. கொத்து விளக்குகள், அலங்கார விளக்குகள், சீலிங்ல இருந்து தொங்க விடப்பட்டுள்ள அலங்கார விளக்குகள். கொஞ்சம் கொஞ்சமா அது இந்த நட்ஸை எடுத்து எங்க கொண்டு போயிருதான், ரொம்ப சோகத்தோட ஒவ்வொரு நட்டையா எடுத்து கொத்து விளக்குகள்ல கொண்டு போய் சேகரிக்க தொடங்குது. But by bit and in total silence, all the fruits and the plates were transferred to the chandelier and on to the blade of the ceiling fan, now switched off. In the silence, the Visu and father, mother, Maya and Aravind all were watching silently. The Zigzag began to heap all the fruits and the nuts at the chandelier and on the wings of the fan. The fan is now in the mode of switched off. இல்லையா, ஃபேன் ஓடலை, ஃபேன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, ஸ்டேபிளாக தான் இருக்கு. இவங்க அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். இந்த ஜிக்ஸாக் என்ன பண்ணிட்டு பிளேட்ல இருந்து அவ்வளவு ஃப்ளஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு ஃபேனுடைய விங்ஸ்லையும் சாண்டிலியர் அந்த கொத்து விளக்கு, அலங்கார கொத்து விளக்குலையும் அனைத்தையும் கொண்டு போய் சேர்த்துட்டு then preaching comfortably on a curtain rod, Zigzag dropped one wizened eyelid in another solemn wink as he sank his beak into a plump guava. இல்லையா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு then perching comfortably. Perching means உட்காருதல். comfortably on a curtain rod. ரூம்ல உள்ள ஒரு கேட்டன் இருக்கு, கேட்டன் தொங்க போடுறதுக்கு ஒரு ராட் இருக்கும். கேட்டன் ராட்ல போய் அமைதியா உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்து என்ன பண்ணுதான், ஒரு கண்
zigzag dropped one wizened eyelid. இல்லையா, ஒரு கண் அப்படியே ட்ரை ஆகின கண் மாதிரி இருக்குது. அண்ட் அனதர் சோலம் விங், அனதருடைய இன்னொரு கண்ணினுடைய கண்ணியமை சோகமா இருக்குது. இப்படி வச்சுட்டு தன்னுடைய அழகால ஒரு கொய்யா பழத்தை கொத்தி அப்படியே வச்சுக்கிட்டு அந்த ஆள் அமைதியா உட்கார்ந்துட்டு. இதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? விசு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா வந்த உடனே எப்படியாவது இந்த பேடு கிட்ட பேசிடணும், பேடை பாட வைக்கணும், பேடை ஏதாவது போயிட்டு சொல்ல வைக்கணும்னுட்டு எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்காங்க. அது அழகா பழங்கள் எல்லாம் கொண்டு போய் குமிச்சிட்டு நேராக போய் கர்டன் ராட்ல போய் அமைதியா உட்காந்துட்டு ஒரு கொய்யா பழத்தை கொத்தி அழகுல வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு. Don't worry children, Visu comforted as he left, noticing how disappointed they looked when Zigzag stubbornly refused to say a single word to them, even though they tried speaking to him in English, Hindi, Tamil and French. விசு இதை நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த பிள்ளைங்க அதை எப்படியாவது பேச வச்சிடணுங்கிறதுக்காக தமிழில் பேசி பார்க்குதுங்க, இங்கிலீஷில் பேசி பார்க்குது, ஹிந்தியில் பேசி பார்க்குது, ஃப்ரெஞ்சில் பேசி பார்க்குது. எதையுமே எவ்வளோ முயற்சி, பழங்கள் வச்சாச்சு, கொட்டைகள் வச்சாச்சு, எவ்வளோ செஞ்சோம், ஸ்டபனா திட்டவட்டமாக அது ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்துச்சு. அப்படிங்கிறத பார்த்த உடனே விசுவுக்கு கஷ்டமாக இருக்குது. டோன்ட் வரி சில்ட்ரன், கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாரு பாரு, ஜஸ்ட் வெயிட் till Zigzag settles down in this new home. இங்க கொஞ்சம் பொறுங்க, இடம் புது, உங்க வீடு புதுசா இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அது இந்த வீடு பழகின உடனே சரியாயிடும். You can have a great time listening to him. நீங்க அது பழகிட்டுனா பிறகு உங்களுக்கு அது கூட நல்ல அதிகமான நேரத்தை நீங்க செலவிடலாம். அதனால வருத்தப்படாதீங்க, உங்க வீட்டில் அது நல்லா பழகட்டு அப்படின்ட்டு அவங்கள கம்ஃபர்ட் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. As it happened, the children did not have to wait more than 10 minutes to have a great time listening to Zigzag. அதுக்கு பிறகு இவங்களால ஒரு 10 நிமிஷம் கூட இந்த குழந்தைகளால காத்திருக்க முடியல. ஏதாவது பேசுறாதா, ஏதாவது பாடிறாதா அப்படின்ட்டு இவங்களுக்கு அது 10 நிமிஷம் கூட காத்திருக்க முடியல. For as soon as Visu left, Zigzag, still perched on the curtain rod, went off sleep. விசு போய் கொஞ்ச நேரத்திலேயே ஜிக்ஸாக் அந்த கேட்டன் ராட்ல உட்காந்து என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டு. It went on to sleep. And the moment he fell asleep, he began to snore. தூங்க ஆரம்பிச்ச அடுத்த செகண்டே அது பயங்கரமா குரட்டை விட ஆரம்பிச்சுட்டு. snore means குரட்டை. snore means குரட்டை. இது குரட்டை, தும்மல், இருமல், விக்கல் இல்லையா, இதுக்கெல்லாம் இங்கிலீஷ் உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸ்னோர்னா குரட்டை. வேற என்ன வார்த்தைகள்லாம் இருக்கு? யான், நல்லா கவனி, யான் கொட்டாவி இல்லையா. கொஞ்சம் பசி வந்துச்சுன்னா அழகா தூக்கம் வந்துச்சுன்னா உனக்கு கொட்டாவி வரும், அதுக்கு இங்கிலீஷ்ல யான். தும்மல், சளி பிடிச்சிட்டா தும்மல் வரும், அச்சு தும்முவோம், அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஸ்னீஸ். இருமல் இல்லையா, கொஞ்சம் சளி பிடிச்சாலும் இருமும், வறட்டு இருமல் இருக்கும். இருமலுக்கு இங்கிலீஷ்ல என்னது? காஃப். இருமலுக்கு காஃப். அடுத்து ஏப்பம் விடுவோம், சாப்பிட்டு முடிச்ச உடனே அப்படின்னு ஏப்பம் வரும். ஏப்பத்துக்கு இங்கிலீஷ் என்னது? பெல்ச் அல்லதுனா எரக்ட். பெல்ச் இல்லைன்னா எரக்ட் ஏப்பத்துக்கு. விக்கலுக்கு ஹிக்கப் இல்லையா, ஹிக்கப். இவ்வளோ இந்த ஒரு 6 இருக்கும், உனக்கு நல்லா படிச்சுக்க. நியூ வேர்ட்ஸ், இது உனக்கு லைஃப்ல எப்பவுமே யூஸ் ஆகும். சரிதான், இதுக்கு ரிலேட்டடான வார்த்தைகள். வேற என்ன வார்த்தைகள்லாம் இருக்குன்னு யோசித்து உனக்கு அது புரியலன்னா டிக்ஷனரிலையோ இல்லைன்னா யார்கிட்டயோ கூட நீ ஃபோன் பண்ணி கேட்கலாம். சரியா? ஓகே. நவ் Zigzag began to sleep, not only sleep, with great snore. அந்த snore, அந்த குரட்டை எப்படி இருக்கான் பாரு. And what a snore it was. இல்லையா, நீ வீட்டில் அப்பா கொஞ்சம் கொரட்டை போட்டு பார்த்துருக்க. பெரியவங்க பொதுவாக கொரட்டை போடுவாங்க, இல்லைன்னா ரொம்ப டயர்டாக இருக்கிறவங்க கொரட்டை போடுவாங்க. இந்த Zigzag
எப்படி குரட்டை போடுதான்? இல்லையா? It began as a soft grumbling sort of rumble. ஆரம்பத்துல லைட்டா முணங்குற மாதிரி இல்லையா? கிரம்பிளி அப்படி முணங்குதல் இல்லையா? சாஃப்டா அப்படியே முணங்குற மாதிரி தான் சத்தம் வந்துச்சு. மச் லைக் தட் which the stomach of mildly hungry dinosaur must have made. அப்படி மெதுவா போக போக பசியில இருக்கக்கூடிய டைனோசர் கத்துனா எப்படி இருக்குமா அந்த மாதிரி சத்தம் வர ஆரம்பிச்சிட்டு. then it grew louder and louder and more louder. அதில் உனக்கு மூணாவது லவுடர் எப்படி போட்டிருக்கான்? கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கான். திரும்ப அது சத்தம் அதிகமாகி மேலதிகமாகி பயங்கர அதிகமாயிட்டு. எப்படி இருந்தான்? until it sounded as if a head of elephant with cold was trumpeting. head of elephant, head of elephant, head of elephantனா யானை கூட்டங்கள். சளி பிடித்த யானை கூட்டங்களால சும்மா இருக்க முடியாது, அப்படியே பிளியும். ஒரு யானை பிளிர்னாலே காடே அதிரும். அப்போ ஒரு யானை கூட்டமே பிளிர்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு it began to snow louder, louder and louder like a head of elephants trumpeting with cold. Zigzag snore pounded their eardrums till their head ached. Zigzag ஸ்னோர் எப்படி இருந்துச்சா? அவங்களுடைய காது செவிகளை அப்படியே அடைச்சி தலை வலிக்கக்கூடிய அளவுக்கு அதிகமாயிட்டு. செவிகள் அப்படியே மோதி தலை வலிக்கக்கூடிய அளவுக்கு ஜிக்ஸாக்கினுடைய குரட்டை அதிகமாகிட்டு. In vain did they try to wake up the snoring bird. In vain. Yeah. Did they try to wake up the snoring bird? இதுக்கு அர்த்தம் என்ன? Did they try? அதை எப்படி எழுதணும், எப்படி பார்க்கணும்னா they tried. They tried to wake up the snoring bird in vain. In vain னா பலன் இல்லாமல் போய்விட்டது. In vain. I worked hard but in vain. இல்லையா? நான் கஷ்டப்பட்டு படித்தேன், ஆனா பலன் இல்லாமல் போய்விட்டது. அப்ப அர்த்தம் என்ன? They played well but in vain. அவர்கள் நன்றாக தான் விளையாடினார்கள், பலன் இல்லை. அப்படின்னா என்ன? தோத்து போய்விட்டார்கள். அதே மாதிரி they tried hard to wake up the snoring bird but in vain. அவர்கள் குரட்டை விடும் அந்த பறவையை எப்படியாவது எழுப்பிடலான்னு முயற்சி பண்ணாங்க, ஆனால் முடியாமல் போய்விட்டது. எப்படியா பாரு, 21 languages he is supposed to know, snorted Mrs. Krishnan. Yet this bird chooses to communicate only in snorish, snories, snorian, snargly, snarlu. இல்லையா? இது மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் கிண்டல் அடிக்காங்க. இந்த பேர்டுக்கு 21 லாங்குவேஜ் தெரியும்னாங்க, ஆனா இதுக்கு நம்ம கம்யூனிகேட் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் ஒரே லாங்குவேஜ் என்னதுதான்? ஸ்னோர். ஸ்னோர்னா குரட்டை. ஸ்னோருலு தெலுங்குலன்னா லூம்பான், அதான் ஸ்னோருலு இல்லையா? ஐரிஷ் லாங்குவேஜ்னா ஐரிஷ், அப்போ ஸ்னோரிஷ் இல்லையா? தமிழன் ஸ்னோரியன் இல்லையா? அப்போ எல்லா லாங்குவேஜ் படிச்சிருக்கு, கம்யூனிகேட் பண்ற ஒரே லாங்குவேஜ் இதுக்கு எதுதான்? ஸ்னோரிங் தான் இதனுடைய லாங்குவேஜ். டாக்டர் கிருஷ்ணன் அதை எத்தனை லாங்குவேஜ்ல சொல்றாரு பாரு. டு கம்யூனிகேட் ஒன்லி இன் ஸ்னோரிஷ், ஸ்னோரிஸ், ஸ்னோரியன், ஸ்னோரிஹிலி, ஸ்னோருலு. மலையாளி அதான் என்ன சொல்லுது? ஸ்னோரிஹிலி இல்லையா? ஸோ அதை கிண்டல் அடிக்காது. என்னமோ லாங்குவேஜ் தெரியும், நாங்கள் இப்படி வந்து குரட்டை விட்டுட்டு இது நம்மகிட்ட பேசுறதே குரட்டை மூலம் தான் பேச முடியும் போல இருக்கு அப்படின்ட்டு மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் அம்மா சொல்றாங்க. I thought it was scientific fact that birds could not snore, said Maya, trying to spit water from a small water pistol at Zigzag to wake him and wetting most of the curtains and walls and sofa instead. I thought it was a scientific that. மாயா சொல்ற, எனக்கு தெரிஞ்சு அறிவியல் பூர்வமான உண்மை என்னன்னா, பேர்ட்ஸ் வந்து குரட்ட விடாது, அதனால இது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வாட்டர் பிஸ்டல் நம்மளாம் விளையாட்டில் திருவிழாவில் வாங்குவோம். உள்ள தண்ணி அடிச்சுட்டு அடித்தோம்னா தண்ணி அப்படியே பீரிச்சுட்டு போவோம். she sprayed water. She tried to spray water on the snoring bird, that is zigzag, but instead of spraying on zigzag, he sprayed with sofa curtain wall. இதை எழுப்புறதுக்காக வாட்டர் பிஸ்டல் வச்சு அது மேலே தண்ணி அடிக்கன்னு சொல்லி வீடை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டா. சோஃபாவில் ஃபுல்லாக தண்ணி, கர்டனில் ஃபுல்லாக தண்ணி, சுவரில் ஃபுல்லாக தண்ணி. அடுத்தது அரவிந்த் ட்ரை பண்றான். ஆப்பிரிக்கன் விச் டாக்டர்ஸ் பேர்ட் டு நாட் ஒபே சயின்டிபிக் ரூல்ஸ். இது இந்த பேர்டை வளர்த்தது யாரு? ஆப்பிரிக்கன் விச் டாக்டர் இல்லையா? ஆப்பிரிக்க தேசத்து ஒரு விச்னா என்ன சொல்லுவோம், மந்திரவாதி டாக்டர். மந்திரவாதி டாக்டர் பொறுத்த மட்டும் அதுக்கு சயின்டிபிக் ரூல்ஸ்லாம் கிடையாது, பேர்ட் ஸ்னோர் பண்ணாதுங்கலாம் கிடையாது, இது பண்ணும். Aravind was annoyed that these best imitations of raging lion, இவன் வித்தியாசமா அதை கொரட்டையில இருந்து அதை எழுப்ப முயற்சி பண்றான். கர்ச்சிக்கிற சிங்கம் போல வந்து சத்தம் போட்டு பார்க்கிறான். ஹங்க்ரி ஹேனா இல்லையா, கழுதை புலி போல சத்தம் போடுறான். அண்ட் ஃபெரோஷியஸ் டாக், டாக மாதிரி குறைச்சி அதை எழுப்பி பார்க்கான். has failed to draw zigzag out of his deep slumber. எவ்வளவோ பண்ணியும் சிங்கம் மாதிரி, புலி மாதிரி, கரடி மாதிரி, ஓனாய் மாதிரி, நாய் மாதிரி கத்தி பார்க்கான். அது ஸ்னோரிங் பேர்டை அதுல இருந்து வேக்கப் பண்ண முடியல. கடைசியா now he tried his loudest, most frightening coyote call. It is an African wolf. ஆப்பிரிக்க காடுகளில் உள்ள ஒரு ஓனாய் மாதிரி சத்தம் போடுறான். அப்படியாது இந்த பேர்டு அந்த ஓனாய் சத்தத்தை கேட்டால் பயந்துராதா அப்படின்ட்டு சத்தம் போடுறான். பட் ஜிக்ஸாக் slept on undisturbed and snowed on. ஆனால் ஜிக்ஸாக் எதையுமே கண்டுக்கிடாம அது பாட்டுக்கு தொடர்ந்து குரட்டை விட்டு கொண்டே இருக்கிறது. In total despair at their failure to wake Zigzag or at least stop him snoring, they shut themselves in the bedroom. எவ்வளோ முயற்சி பண்ணியும் அதை எழுப்ப முடியல. எழுப்ப முடியாட்டாலும் பரவாயில்ல, குரட்டையாவது நிறுத்திடலான்னு பார்த்தா வழியே இல்லை. அதனால இந்த ஜிக்ஸாக் தூங்கிட்டு இருக்க வராண்டாவில இருந்து கொஞ்சம் தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய பெட்ரூம்குள்ள போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க. Which was farthest away from Mrs. Krishnan's studio, where Zigzag was creating the terrible din. The Zigzag பயங்கரமான சத்தம் உண்டாக்குற ரூம் எதுனா மிஸ்ஸஸ் கிருஷ்ணனுடைய ஸ்டுடியோ, படம் வரைக்கும் வைக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கலை அறை. அதில் தான் அந்த ஜிக்ஸாக் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் உள்ள பெட்ரூம்குள்ள வந்து எல்லாரும் கதவை பூட்டிக்கிட்டாங்க. Mrs. Krishnan was just unraveling a roll of cotton wool to stuff in her ears. Mrs. Krishnan என்ன பண்ணிட்டாங்க, ஒரு காட்டன் பண்டில் எடுத்து கொஞ்சம் காட்டன் எடுத்து தன்னுடைய காதுகளுக்குள்ள வச்சு அடைச்சிக்கிட்டாங்க, இந்த கொரட்டை சுத்தம் கேட்கக்கூடாதுன்ட்டு. When they heard their maid Lakshmi shrieking as if she had been electrocuted, உள்ள வந்து சேரவும் they heard their maid, அவங்களுடைய வேலைக்காரியினுடைய சத்தத்தை கேட்காங்க. வேலைக்காரியுடைய பேர் என்ன? லக்ஷ்மி. லக்ஷ்மியினுடைய சத்தத்தை கேட்கறாங்க. எப்படி சத்தம் போடுறாலாம்? ஷ்ரீக்கிங் as if she had been electrocuted. இதோ மின்சாரத்தால் தாக்கப்பட்டவள் போல அவங்களுடைய வேலைக்கார பெண் ஓடு சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே அவங்க நெஞ்சு படபடுத்துச்சு. என்ன நடந்துச்சுட்டு அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, see you.